ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அல்பாவும் ஒமேகாவும் ஆதி அந்தமாய் இருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிற ராஜா உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிற ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதிக்கு பாத்திரரான தெய்வமே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, உம்முடைய மேல் விசுவாசம் வைத்தவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் உம்முடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தவரே உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. நீர் நல்லவரும் நன்மை செய்கிற தேவன் என்று நாகராய் இருக்கிறதற்காக உம்மை துதிக்கிறோம் துதிக்கிற ராஜா. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கண்மலையாகிய தேவனே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிற ராஜா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அற்புதரே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிற எங்களை காண்பவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். இதுவரை காத்தவரே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். எபினேசரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். யெகோவா ஈரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். சர்வ வல்ல தேவனே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆயிரம் நாமங்கள் ஆண்டவரே உமக்கு நாமத்தை நாங்கள் போற்றுகிறோம் போற்றுகிறோம் வாழ்த்துகிறோம் தகப்பனே. உமக்கு நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிற என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொன்னவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிக்கிற ராஜா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நேற்றும் என்று மாறாதவரே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். துதிங்க துதிங்க ஆண்டவர் இது நாள் வரை இந்த வருடம் முழுவதும் உங்களை பாதுகாத்து கொண்டதை நினைத்து துதிங்க. எப்படியெல்லாம் நன்மை செய்திருக்கிறார், எப்படியெல்லாம் உங்களுக்கு உதவிகள் செய்தார், எப்படியெல்லாம் ஆபத்திலிருந்து காப்பாற்றினார், எல்லாவற்றையும் சொல்லி துதிங்க துதிங்க. உணவுக்காக உடைக்காக ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த வருடம் முழுவதும் ஆண்டவர் நம்மளோடு எப்படியெல்லாம் இருந்தாரோ அப்படியெல்லாம் நினைத்து நினைத்து துதியுங்க. அவர் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆவியோடு உண்மையோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்கிறபடி நாம் அவர் ஆவியோடு உண்மையோடு அவரை தொழுது கொள்ளுவோம். ஆண்டவரை துதிப்போம் துதிப்போம். அவர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. அப்பா சோத்திர பலியிடு உன்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொன்னவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். சோத்திரத்தினாலே கிருபை பெருகும் என்று சொன்னீரே தகப்பனே. அப்பா அநேகருடைய சோத்திரத்தினாலே ஆண்டவரே சோத்திரம் அந்த இடத்துல கிருபை பெருகிறது போல ஆண்டவரே பாவ மன்னிப்பு ஆண்டவரே பாவம் பெருகிற இடத்துல கிருபை உண்டாகும் என்று சொன்னவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிற ராஜா. எல்லா ஆண்டவரே உமது சமூகத்தில் நாங்கள் ஆண்டவரே கடந்து வந்து ஆண்டவரே உம்மை துதிக்கும்படியாய் இந்த நேரத்தில் ஆண்டவரே எங்களுக்கு ஜீவனை கொடுத்ததற்காக உம்மை துதிக்கிறோம் சோத்தரிக்கிற ராஜா. சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் அப்பா. என் ஜீவனை பார்க்கலாம் உமது கிருபை மேலானதாக இருக்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். வல்லவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நல்லவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறோமாய் தெய்வமே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. துதிங்க துதிங்க துதிங்க. இருதயத்தின் ஆழத்திலிருந்து துதிங்க துதிக்கிறோம். எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதிகம் போன்ற தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் எல்லாம் உடைத்து போடுகிற ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம். அவரை துதிங்க துதிங்க துதிங்க
நம்ம ராஜாவை துதிங்க துதிங்க துதிங்க, இயேசு ராஜாவை துதிங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் நம்மளை ரட்சித்ததற்காக துதிங்க 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 துதிங்க. இதுவரை நம்மளை காத்ததற்காக துதிங்க துதிங்க துதிங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பா, ஏந்துவேன் சுமப்பேன் தாங்குவேன் தப்புவிப்பேன் என்று சொன்னவரே உம்மை துதிக்கிற ராஜா, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். அப்பா, உன் வழிகளெல்லாம் வழிகளல்ல, என் வழிகளே வழிகள் என்று சொன்னீரே தகப்பனே. அப்பா, உன்னுடைய நினைவுகளெல்லாம் நினைவுகளல்ல, என் நினைவுகளே நினைவுகள் என்று சொன்னீரே தகப்பனே. என் தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். எங்களை இதுவரை ஆண்டவரே கரம் பிடித்து நடத்தினவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல இந்த வருடத்தில் முதல் நாளில் இருந்து ஆண்டவரே இந்த நாள் வரை சுமந்து கொண்டு வந்தவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். உன் காலின் ஆண்டவரே கல் இரண்டாதபடி பாதுகாப்பேன் என்று உம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டவரே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். அப்பா, உமது சட்டை நிலையங்களை இதுவரை பாதுகாத்து கொண்டவரே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதிங்க துதிங்க. இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி பலிகளை செலுத்துங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பா, நீர் செய்த ஆண்டவரே ஒவ்வொரு காரியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஒவ்வொரு மாதமும் ஆண்டவரே வாக்குத்தத்தங்களை கொடுத்து எங்களை ஆசீர்வதித்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். இந்த வருட கடைசியில் ஆண்டவரே பரலோகத்திலாவே 3 நாட்களோ ஆண்டவரே நீர் கூட இருந்து நடத்தினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உமக்கு நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேவைகளை சந்தித்தவரே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். நல்ல பலனை கொடுத்தவரே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். அப்பா, உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். வான்கால்களைப் போல ஓடச் செய்தவரே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அற்புதரே உம்மை துதிக்கிறோம், அதிசயமானவரே உம்மை துதிக்கிறோம். அப்பா, உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். எங்களோடு எப்போது இருப்பேன் என்று சொன்னவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். நான் மோசையோடு இருந்தது போல உங்களோடு இருப்பேன் என்று சொன்னவரே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நல்ல மேய்ப்பரா எங்களோடு ஆண்டவரே எங்களை மேய்த்தவரே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். உடைய வேத வசல்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்னவரே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இரட்டிப்பான நன்மைகளை கொடுத்தவரே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆபத்து காலத்தில் எங்களை அரணாய் இருந்தவரே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். சோத்தரிக்கிறோம் 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 சோத்தரிக்கிறோம். சத்தரை எக்காலத்தில் நாங்கள் சோத்தரிக்கும்படியாய் ஆண்டவரே எங்கள் நாவை ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அப்பாவை துதிக்கும்படியாய் நீர் எங்களை நடத்தினதற்காய் சோத்திரம் சோத்திரம். உன் வாயை விரிவாய் திற, நான் உன்னை நிரப்புவேன் என்று சொன்ன தெய்வமே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். பொல்லாப்புக்கு விலக்கி காத்தவரே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். அப்பா, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொன்னீரே தகப்பனே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவர்கள் யாராய் இருந்தாலும் அவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னவரே உம்மை துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம். அத்தர் உன்னை சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொன்னவரே உம்மை துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம். உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இந்த வருடத்தின் கடைசி நாளுக்காய் உம்மை துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம். அப்பா தகப்பனே, இந்த நாளில் ஆண்டவரே இந்த 2020
இந்த கடைசி ஆராதனையை தேவன் தாமே நடத்தும்படியாய், தேவாவியானவர் எங்கள் மத்தியிலே கடந்து வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சோத்தரிக்கிற ராஜா, இதுவரை எங்களை நடத்தி வந்த தெய்வமே உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிற ராஜா. இந்த ஆராதனையில் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு பகுதியில் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தகப்பனே, பாடல் பகுதி ஆண்டவரே, வர்ஷிப் பகுதி ஆண்டவரே, பழைய வருட ஆராதனை ஆண்டவரே, சோதர செய்தியின் பகுதி ஆண்டவரே, சாட்சியின் பகுதி, ஒவ்வொருவர் ஆசீர்வதித்து இந்த நாளில் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிற ராஜா. இந்த பழைய வருட ஆராதனையிலோ வருகின்ற புதிய வருடத்திலோ ஆண்டவரே உம்முடைய வாக்கு தத்தத்தை கொடுத்து எங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படி ஆய்ச்சபிக்கிறோம். இப்பொழுது ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிற ராஜா. தேவ ஆவியானவர் தாமே எங்கள் மத்தியிலே கடந்து வருவீராக. ஆவியானவர் எங்கு உண்டு அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லப்படு. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினால் ஆகும் என்று சொன்ன தெய்வம். அப்பா ஆவியானவரே நீர் வருவீராக, எங்கள் மத்தியிலே கடந்து வருவீராக, எங்களை நிரப்புவீராக, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்புவீராக. உமது நாமம் மகிமைப்பட நீர் உதவி செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம். இந்த ஆராதனையை நீர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படி ஆட்சேபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சில பாடல்களை பாடி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பழைய வருட ஆராதனைக்கு உங்களை வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். பழைய வருட ஆராதனை முடிந்து புதிய வருட ஆராதனைக்கு நாம் கடந்து செல்ல போகிறோம். ஹல்லேலூயா. ஆமாம், நிறைய பேர் புதிய வருடத்துக்கு தான் வருவாங்க போல். ஹல்லேலூயா. ஆமாம், 2021 ஆராதனைன்னு தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க போல். ஹல்லேலூயா. கர்த்தாவே ஸ்தோத்திரம். கொண்டாடுவோம், புது பாட்டு பாடுவோம், இயேசு ராஜாவை இன்று கொண்டாடுவோம். ஹல்லேலூயா. ஆமாம், இந்த வருடம் முழுதான் நம்மளை பாதுகாத்த தேவனை நாம் கொண்டாடி ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கொண்டாடுவோம், புது பாட்டு பாடுவோம், இயேசு ராஜாவை இன்று கொண்டாடுவோம். கொண்டாடுவோம், புது பாட்டு பாடுவோம், இயேசு ராஜாவை இன்று கொண்டாடுவோம். கடல் மீது நடந்து வந்த இயேசு பெரியவன், உன்னையும் என்னையும் வழி நடத்திடுவான். கடல் மீது நடந்து வந்த இயேசு பெரியவன், உன்னையும் என்னையும் வழி நடத்திடுவான். இயேசுவே நீ பெரியவன், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீ நல்லவன், இயேசுவே நீர் வல்லவன். இயேசு இயேசுவே நீங்க பெரியவன், இயேசு இயேசுவே நீங்க பரிசுத்தர், இயேசு இயேசுவே நீங்க நல்லவன், இயேசு இயேசுவே நீங்க வல்லவன். மந்திரமோ சூனியமோ தொடுவதில்லையே, வியாதிகளோ வேதனையோ வருவதில்லையே. இயேசு எந்த ஜீவனையை காத்து வருகிறார், பாதுகாத்து இன்றும் என்றும் வழி நடத்திடுவார். ஹல்லேலூயா. மந்திரமோ சூனியமோ தொடுவதில்லை, வியாதிகளோ வேதனையோ வருவதில்லை. மந்திரமோ சூனியமோ தொடுவதில்லை, வியாதிகளோ வேதனையோ வருவதில்லை. இயேசு எந்த ஜீவனையே காத்து வருகிறார், பாதுகாத்து இன்றும் என்று வழி நடத்திடுவார். இயேசு எந்த ஜீவனையே காத்து வருகிறார், பாதுகாத்து இன்றும் என்று வழி நடத்திடுவார். இஸ்ரவேலே நீ பயந்திடாதே, யாக்கோபே நீ சோர்ந்திடாதே. இஸ்ரவேலே நீ பயந்திடாதே, யாக்கோபே நீ சோர்ந்திடாதே. இயேசு இயேசுவே நீங்க பெரியவர், இயேசு இயேசுவே நீங்க பரிசுத்தர், இயேசு இயேசுவே நீங்க நல்லவர்,
இயேசு இயேசுவே நீங்க வல்லவர். கொண்டாடுவோம் புது பாட்டு பாடுவோம், இயேசு ராஜாவை இன்று கொண்டாடுவோம். கொண்டாடுவோம் புது பாட்டு பாடுவோம், இயேசு ராஜாவை இன்று கொண்டாடுவோம். கடல் மீது நடந்து வந்த இயேசு பெரியவர், உன்னையும் என்னையும் வழி நடத்திடுவார். கடல் மீது நடந்து வந்த இயேசு பெரியவர், உன்னையும் என்னையும் வழி நடத்திடுவார். இயேசுவே நீ பெரியவர், இயேசுவே நீ பரிசுத்தர், இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ வல்லவர். இயேசு இயேசுவே நீங்க பெரியவர், இயேசு இயேசுவே நீங்க பரிசுத்தர், இயேசு இயேசுவே நீங்க நல்லவர், இயேசு இயேசுவே நீங்க வல்லவர். யோசபாத்தின் ராஜ்யமோ கலங்கி போனதே, சூரர்களும் வீரர்களும் நடுங்கி நின்றாரே. பாடுபவன் துய்த்து பாடி முன் சென்றானே, யுத்தம் செய்ய கர்த்தரங்கு வந்து நின்றாரே. ஹல்லேலூயா. யோசபாத்தின் ராஜ்யமோ கலங்கி போனதே, சூரர்களும் வீரர்களும் நடுங்கி நின்றாரே. யோசபாத்தின் ராஜ்யமோ கலங்கி போனதே, சூரர்களும் வீரர்களும் நடுங்கி நின்றாரே. பாடுபவன் துய்த்து பாடி முன் சென்றானே, யுத்தம் செய்ய கர்த்தரங்கு வந்து நின்றாரே. பாடுபவன் துய்த்து பாடி முன் சென்றானே, யுத்தம் செய்ய கர்த்தரங்கு வந்து நின்றாரே. யுத்தமோ அது கர்த்தரது, ஜெயமோ அது நமது. யுத்தமோ அது கர்த்தரது, ஜெயமோ அது நமது. இயேசு இயேசுவே நீங்க பெரியவர், இயேசு இயேசுவே நீங்க பரிசுத்தர், இயேசு இயேசுவே நீங்க நல்லவர், இயேசு இயேசுவே நீங்க வல்லவர். இயேசுவே நீங்க பெரியவர், இயேசு இயேசுவே நீங்க பரிசுத்தர், இயேசு இயேசுவே நீங்க வல்லவர், இயேசு இயேசுவே நீங்க வல்லவர். Hallelujah. கொண்டாடுவோம் புது பாட்டு பாடுவோம், இயேசு ராஜாவை இன்று கொண்டாடுவோம். கொண்டாடுவோம் புது பாட்டு பாடுவோம், இயேசு ராஜாவை இன்று கொண்டாடுவோம். கடல் மீது நடந்து வந்த இயேசு பெரியவர், உன்னையும் என்னையும் வழி நடத்திடுவார். கடல் மீது நடந்து வந்த இயேசு பெரியவர், உன்னையும் என்னையும் வழி நடத்திடுவார். இயேசுவே நீ பெரியவர், இயேசுவே நீ பரிசுத்தர், இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ வல்லவர். இயேசு இயேசுவே நீங்க பெரியவர். ஆமென். இயேசு இயேசுவே நீங்க பெரியவர், இயேசு இயேசுவே நீங்க நல்லவர், இயேசு இயேசுவே நீங்க வல்லவர். இயேசு இயேசுவே நீங்க பெரியவர், இயேசு இயேசுவே நீங்க பரிசுத்தர், இயேசு இயேசுவே நீங்க நல்லவர், இயேசு இயேசுவே நீங்க வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆமென். இந்த நாளில் கூட இந்த இயேசு ராஜாவை கொண்டாடும்படியாய் நாம் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் வந்திருக்கிறோம். கடந்த நாட்களில் ஹல்லேலூயா. ஆமென். நன்றி பலி, நன்றி பலி நல்லவரே உமக்கு தான். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவருக்கு கடந்த நாட்களில் இந்த 2020
எவ்வளவோ சூழ்நிலைகள் வந்துச்சு. ஆமாம், இருந்தாலும் கர்த்தர் நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு நன்றி செலுத்தும்படியாய் நாம் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அமைதியா பாட்டு மட்டும் பாடுங்க. வாய்ஸ் பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்தவையா நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா நிம்மதி பிறந்ததையா அது நிரந்தரமானதையா நிம்மதி பிறந்ததையா அது நிரந்தரமானதையா கோடி கோடி நன்றி டாடி கோடி கோடி நன்றி டாடி கோடி கோடி நன்றி டாடி நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே ஆமென் அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே இரவெல்லாம் காத்தே இன்னும் ஒரு நாள் தந்தீ ஆமென் இரவெல்லாம் காத்தே இன்னும் ஒரு ஆண்டை தந்தீ மறவாத என் நேசரே உண்டு உறவாடி மகிழ்ந்திடுவே என்னை மறவாத என் நேசரே என்று உறவாடி மகிழ்ந்திடுவேன் சொல்லுவோமா கோடி 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 நன்றி டாடி 2020 முழுவதும் பாதுகாத்து வந்ததுக்காய் கோடி நன்றி அப்பா கோடி நன்றி டாடி நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே ஆமென் அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே ஊழிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா ஊழிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா ஓடி ஓடி உழைப்பதற்கு உடல் சுகம் தந்தீரையா ஆமென் நான் ஓடி ஓடி உழைப்பதற்கு உடல் சுகம் தந்தீரையா சொல்லுவோம் கோடி கோடி நன்றி டாடி ஆமென் கோடி கோடி நன்றி டாடி கோடி கோடி நன்றி டாடி நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா கொரோனா நோய்கள் எல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா நாதனை நிழலில் நான் நாள்தோறும் வாழ்வேனையா நாதனை நிழலில் நான் நாள்தோறும் வாழ்வேனையா மனதார சொல்லுவோம் கோடி கோடி நன்றி டாடி டாடி கோடி கோடி நன்றி டாடி கோடி கோடி நன்றி டாடி நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே அதிகாலை ஆனந்தமே
என் அப்பாவும் திருப்பாதமே. ஜெபத்தை கேட்டீரையா, ஜெயத்தை தந்தீரையா எங்க வாழ்க்கையில. ஆமென். ஜெபத்தை கேட்டீரையா, ஜெயத்தை தந்தீரையா, பாவம் அணுகாமலே எங்களை பாதுகாத்து வந்தீரையா. ஆமென். பாவம் அணுகாமலே எங்களை பாதுகாத்து வந்தீரையா. கோடி கோடி நன்றி டாடி, ஓ கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. புதிய நாள் தந்தீரையா, புது கிருபை தந்தீரையா, புதிய ஆண்டை தந்தீரையா, புது கிருபை தந்தீரையா. அதிசயமானவரே ஆறுதல் நாயகனே, அதிசய நாயகரே ஆறுதல் நாயகனே. ஆமென். கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே. ஆண்டவரே அப்பாவும் திருப்பா. கோடி 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 நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆமென். இதுவரை நடத்தி வந்திருக்கிறார், இனிமேலும் நடத்த போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் இதுவரை நடத்தி வந்த தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோமா? இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்த தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆமென். இந்த நாளில் பாருங்க, கொரோனா காலத்தில் வெளியே வர முடியாத நிலைமை, என்ன செய்யறதுனே தெரியாது. தொடர்ந்து வேலைக்கு போயிட்டு இருந்தவங்களும் வேலைக்கு போக முடியாத நிலைமை. ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போனவங்க கூட போக முடியல பாருங்களேன். மற்ற நாள் வேலைக்கு போனவங்கலாம் கூட போகலன்னா பிரச்சனை இல்லை. இந்த ஞாயிற்றுக்கிழமை போனாங்க பாருங்க, அவங்க கூட போக முடியல. ஹல்லேலூயா. இப்போ தான் தெரிஞ்சுக்கணும், ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வராமல் நம்ம போயிட்டு இருந்தோம்னா மொத்தமாக போகாமல் உட்கார வச்சிருவார். ஹல்லேலூயா. ஆமாம், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஹல்லேலூயா. நம்ம என்ன ஆனாலும் என்னை வேலைக்கு வர சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுங்கள். கொரோனா வந்துச்சுன்னு சொல்லுங்கள், வேலைக்கு வர சொல்ல மாட்டாங்க. ஹல்லேலூயா. மொத்தமாக வர வேண்டான்ருவாங்க. ஹல்லேலூயா. அப்படி சொல்லிடாதீங்க, சும்மா விளையாட்டு சொன்னேன். ஹல்லேலூயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து
மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். ஆமென். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன். ஆமே, எல்லாவற்றையும் தாங்கி வர கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஆமே, ஆபத்து நாளில் அனுகூலமான துணையாய் இருக்கிறார். ஆமே, எல்லா சூழ்நிலையிலும் நம்மளை பாதுகாத்து வருகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையும் மானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையும் மானீரே நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைந்தை காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைந்தை காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினி நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைந்தி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைந்தி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை நீந்து பயன்பாட செய்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை நீந்து பயன்பாட செய்தீரே நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். ஆமென். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி பொருந்தி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி பொருந்தி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. சொல்லுவோம் எல்லாருமே, நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறையின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா.
இதுவரை நடத்தி குறைந்து காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன் சோதனை ஜெயித்தேன் மதிலை தாண்டினேன் உம்பலத்தான். தண்ணீரை கடந்தேன் சோதனை ஜெயித்தேன் மதிலை தாண்டினேன் உம்பலத்தான். நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவேன். ஆமென் அல்லேலூயா. நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவேன். அல்லேலூயா. ஆமென். நம்ம அப்படியே எழுந்திருப்போமா? ஆமென். இந்த வருடத்து முழுவதும் கர்த்தர் நம்மை பாதுகாத்திருக்கிறார். இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் நம்முடைய எல்லா காரியங்களையும் மனதார அவர் செஞ்சு கொடுத்திருக்கிறார். ஒரு சில இடங்களில் சில சோர்வுகள், பலவீனங்கள், சில நிந்தைகள், போராட்டங்கள், சில கவலைகள், வேதனைகள் வந்திருக்கலாம். ஆனா எதுவுமே ஆண்டவருக்கு தெரியாம நடக்கிறது இல்லை. எல்லாமே ஆண்டவருடைய சித்தத்தோட தான் நடக்குது. எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் உண்டு, எல்லாவற்றுக்கும் அதுல ஒரு ரகசியம் உண்டு. கர்த்தரை நம்பினவர்களுக்கு கர்த்தர் அதை சரியாய் நடத்துகிற தேவன், ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆமென். நம்ம பார்த்தோம். பறக்கிற ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், அவை விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை, அவைகளை பார்க்கலும் விசேஷித்துள்ளாய் இருக்கிற நம்மளை கர்த்தர் ஒருபோதும் தீங்கணுகாமல் பாதுகாத்துக் கொள்வார். பாருங்க, இந்த சுனாமி வருது, இயற்கை சீற்றங்கள் வருதுன்னா இந்த மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் அது அதிகமாய் அது உணரப்படுமாமா. அப்ப அந்த பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் அது உணர செய்கிற தேவன் அதுக்கெல்லாம் எவ்வளவோ விசேஷித்த ஒரு ஞானத்தை கொடுத்திருக்காருன்னா அவை அதனாலதான் வேதம் சொல்லுது, அதை காட்டிலும் விசேஷித்த ஞானம் உள்ளவர்கள் விசேஷித்த நம்ம அதை நாம் புரிந்து கொள்ளாமல் இருப்பதுதான் நம்முடைய தவறு. அல்லேலூயா. இந்த நாள்ல அப்படி நம்மளை படைத்திருக்கிறார். அப்படி இந்த உலகத்தில் இந்த 2020 கடைசி நேரங்கள்ல இன்னும் ஒரு சில மணி துணிகள் இன்னும் ஒரு மணி நேரங்கள்ல கர்த்தர் இந்த ஆண்டையும் நிறைவு செய்து புதிய ஆண்டை நமக்கு தரப்போகிறார். மனதார நன்றி செலுத்துவோமா? எவ்வளவு பக்கத்துல எவ்வளவு நெருங்கிய இடத்துல நமக்கு தெரிந்தவர்களுக்கு, தெரியாதவர்களுக்கு, நெருக்கமானவர்களுக்கு, நெருக்கம் இல்லாதவர்களுக்கு, புகழ் பெற்றவங்களுக்கு எல்லாம் அந்த வியாதிகள் வந்த போனது கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். நம்ம குடும்பத்தை அணுகாமல் பாதுகாத்தார். நம்ம தேவைகளை சந்தித்தார். லாக்டவுன்ல நம்ம வெளியே போக முடியாத நிலைமையில கூட எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்தித்தார். அதை நாம் நினைத்து பார்ப்போமா? கொஞ்சம் ஒரு 2-3 நிமிடம் தான் மனதார நீங்க ஆண்டவரோடு நீங்க பேசுங்க. எங்ககிட்ட சொல்லுகிறது இல்ல, ஆண்டவரே உமக்கு மனதார நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அப்பா உமக்கு மனதார நான் நன்றி செலுத்துகிறேன் ராஜா. அல்லேலூயா. உமக்கு நன்றி 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 அப்பா. நீங்க முழுதுமாய் இது ஆண்டவருக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு நன்றி கடமை. அவர் மேல நம்ம வைத்திருக்க அந்த அன்புக்கு ஈடாய் நம்ம ஒன்னும் பொருளா தர முடியாதுங்க. நம்ம எதையுமே அவருக்கு, அவர் அந்த அளவுக்கு பெரியவராய் இருக்கிறார். அவருக்கு நம்ம சொல்ல வேண்டியது நன்றிகளும் துதிகளும் தான். இந்த நாள்ல அதை செய்ய நாம தகுதியுள்ளவர்களாய் இருக்கும்படியாய் நம்மளை நாம் சிந்தித்து பார்த்து, ஆண்டவரே ஒருவேளை எங்களிடத்தில் ஏதாவது குற்றங்கள் குறைகள் இருக்குமானால் அதை மன்னித்து இந்த நாள்ல உமக்கு நாங்க நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். அதை அங்கீகரித்துக் கொள்ளுங்க, அதை ஏற்றுக்கொள்ளுங்க ராஜா. உமக்கு நன்றி நன்றி அப்பா, உமக்கு நன்றி ராஜா. ஹல்லேலூயா. நறுமண பொருட்களும் ஒளிவ எண்ணெயும் அபிஷேக தைலமாய் என் மேல் இறங்கட்டும்.
அபிஷேக தைலத்தான் பலத்தின் மேல் பல நடைய. ஆமென் சொல்லுவோமா? மேகமூற்றிடும் அபிஷேகநாதரே அபிஷேக தைலத்தான் பலத்தின் மேல் பல நடைய அபிஷேகமூற்றிடும் நறுமண பொருட்களும். இந்த நாள்ல ஆண்டவரே இந்த 2020ல அபிஷேகத்தினால் எங்களை பாதுகாத்தீரே. ஒருவேளை அந்த அபிஷேகத்தை நீங்கள் பெற உங்களுக்கு ஒரு வாய்ப்பில்லை என்றால் இந்த 2020 கடைசி நேரத்துல கூட ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தை நான் வாஞ்சிக்கிறேன் அப்பா, உம்முடைய அபிஷேகத்துல என்னை நிரம்ப செய்யுங்க நம்ம கேட்போமா? மன பொருட்களும் அன்றைக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி தாவீதுக்கு அபிஷேகம் பண்ணது போல அந்த ஒளிவு எண்ணெய் நம் தலையின் மேல இறங்குறதாய் நறுமண பொருட்களும். இந்த நாள்ல ஆண்டவர் இந்த கடைசி நேரத்துல கூட அவருடைய அபிஷேகத்தினால் நம்மை நிறைத்து இந்த ஆண்டு ஒரு மகிமையின் ஆண்டாய் நிறைவு செய்ய நமக்கு உதவி செய்வாராக. என்மேல் இறங்கட்டும் பூமியின் ராஜாக்களை தெரிந்து கொண்டவரே, பூமியின் ராஜாக்களை தெரிந்து கொண்டவரே, இயேசுவின் இரத்தத்தால் அதிகாரம் பெற்றிட அபிஷேகமூற்றிடும், இயேசுவின் இரத்தத்தால் அதிகாரம் பெற்றிட அபிஷேகமூற்றுவே. நறுமண பொருட்களும் ஒளிவ எண்ணெயும் அபிஷேக தைலமாய் என்மேல் இறங்கட்டும். அபிஷேகத்தை கடைசியில அன்றைய அபிஷேகத்துல சந்தோஷப்படுகிறேன் அப்பா. அபிஷேக தைலமாய் என்மேல் இறங்கட்டும். உந்தனின் சுவிசேஷத்தை உலகெங்கும் அறிவித்திட, உந்தனின் சுவிசேஷத்தை உலகெங்கும் அறிவித்திட, உம் நாமம் சொல்லிட ஜனங்களை சேர்த்திட அபிஷேகமூற்றுவே. உம் நாமம் சொல்லிட ஜனங்களை சேர்த்திட அபிஷேகமூற்றுவே. நறுமண பொருட்கள் அபிஷேகத்தின் மகிமைகளுக்குள்ள நிரம்ப செய்கிறதுக்காய் நன்றி ராஜா. தைலமாய் ஒரு அனலாய் ஒரு அக்னியாய் எங்கள் மேல நிரம்ப செய்கிறதுக்காய் நன்றி நன்றி நன்றி. ரீபா லாதா ராதா அந்த ரீஸ்மலோஹ டதரோபா
முழுவதுமா நறுமண பொருட்கள் நறுமண என் மேல ஊற்றுங்க ராஜா. என் மேல உங்க அபிஷேகத்தை நிரம்ப செய்யுங்க ஆண்டவரே. உங்களுடைய அபிஷேகத்தை வாஞ்சிக்கிறேன் அப்படின்னு நீங்க அபிஷேகத்துல நிரம்பாதவர்கள், அபிஷேகத்தை உணராதவர்கள் நீங்கள் முழுவதுமா அர்ப்பணித்து இந்த கடைசி நிமிடத்துல கர்த்தர் ஒரு வாய்ப்பை தருகிறார். இனி புதிய ஆண்டில் இல்ல, இந்த வருடமே அபிஷேகம் நறுமண பொருட்கள் தடை பண்ணுகிற எல்லா சத்துருவின் ஆதிக்கங்கள், அந்தகார வல்லமைகள் அபிஷேகத்தில் நிறைய செய்க ரீக்மா லேத்தோடோ சாந்த நீமனா ஓ இறங்கட்டும் பொருட்களும் இயேசுவே ஒளிவ எண்ணெயோ அபிஷேக தைலமா என் மேல் இறங்கட்டும். ஆமென். என் மேல் இறங்கட்டும். ஹல்லேலூயா. ஓ ராஜா. ஹல்லேலூயா. 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 ருபாலாதா. ஓ ரீஸ் மணி அந்த ரீக் நடாதரோ. ஆமென். முழுவதுமாய் அர்ப்பணித்தவர்களாய் ஆண்டவரே உம்மை ஆராதிக்க தான் வந்திருக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா. ஆமென். சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். ஹல்லேலூயா. 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 ரிஜாகோ. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி ராஜா. ஆமே இந்த வருடத்துல ஆமே எங்களுக்கு நல்ல ஒரு மகிமையின் ஆராதனை இந்த கடைசி நேரத்துல தந்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உமக்கே மகிமை உண்டாகட்டும், உமக்கே புகழ் உண்டாகட்டும், உமக்கே கனத்தை நாங்கள் செலுத்துகிறோம் ராஜா. ஆமே நாங்கள் அல்ல, எங்களுடைய ஆமே புகழ் அல்ல, எங்களுடைய படிப்போ அந்தஸ்தோ எங்களுடைய ஆமே அலங்காரமோ அழகோ ஒன்றுமில்லை ராஜா. நீர்தான் புகழப்படத்தக்கவர். உமக்கே மகிமை உண்டாகட்டும். நீரே சிறந்தவர், நீரே நல்லவர், நீரே வல்லவர், நீரே பாதுகாப்பவர். இந்த வருடத்தை எங்களுக்கு தந்ததுக்காய் கோடான கோடி நன்றியோடு நாங்கள் நிறைவு செய்கிறோம்ப்பா. தொடர்ந்து எங்களோடு பேசுங்க. தடை பண்ணுகிற எல்லா சத்துருவின் ஆதிக்கங்கள், அந்தகார வல்லமைகள், பிசாசின் தந்திரங்கள், மனுஷீக ஆளுகைகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முறியடித்து போடுகிற ராஜா. உம்முடைய உயிர்த்தெழுந்தின் வல்லமை ஆமே எங்களுக்காய் சிலுவையில் அறையப்பட்ட போது ஆமே அந்த சிந்தின அந்த ரத்தத்தின் வல்லமை இன்று எங்களை பாதுகாத்து வழி நடத்தி கொடுக்கட்டும் ராஜா. தொடக்கம் முதல் முடிவு வரை தேவன் எங்களோடு கூட இருந்த ஆளுகை செய்வீராக. அது பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நம்மளாம் உட்காருவோம். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் இந்த ஆண்டினுடைய கடைசி ஆராதனையில உங்களை எல்லாம் பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நாங்கள் இந்த ஆக்சுவலாக இன்னைக்கு கேரளாவில் ஆராதனை செஞ்சிட்ருக்கு, இப்போ தொடங்கி இருக்க வேண்டியவங்க. ஹல்லேலூயா.
ஆமாம், அந்த அரசு வந்து நைட் சர்வீஸ் வைக்கக்கூடாதுன்னு ஆர்டர் போட்டனால நாங்கள் போக முடியல. அல்லேலூயா. ஆமாம், அதனால் எங்களுக்கு காலையில் இருக்கிறனால உங்களையெல்லாம் பார்த்து இந்த புத்தாண்டை உங்களோடு செலவிடுற கர்த்தர் ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். ஆமாம், பேசிகிட்டு இருக்கிறதுக்குள்ள புத்தாண்டை கொண்டாடுறதுக்கும் வாழ்த்து சொல்கிறதுக்கும் அல்லேலூயா ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஆமாம், இந்த நாளில் எத்தனை பேருக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க? உண்மையாலுமா நாங்கள் வாழ்த்து சொல்கிறதுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆமாம், இன்னொரு சிலர்லாம் வர்றதுக்கு இன்னும் தாமதமாயிட்டு இருக்குது. இருந்தாலும் சில நேர கட்டுப்பாடுகளெல்லாம் நமக்கு கொடுத்துருக்குறாங்க அரசாங்கத்திலேருந்து. அதனால் அதை பின்பற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறனால நம்ம இன்னைக்கு எப்பவும் நார்மல் சர்வீஸ் மாதிரி இல்லாமல் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாய் கடந்து போவோம். அதனால் நீங்கள் பயந்துட வேண்டாம். அல்லேலூயா. ஆமே, கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா. ஆமே, செய்திக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். இந்த பழைய வருட செய்தி இந்த நாளில் நம்முடைய தலைமை போதகர் ஐயா அவர்கள் இன்னைக்கு கொடுக்க போகிறார்கள். ஆமே, நம் காத்திருப்போம். ஃபேன் வேணா போட்டுக்குங்க, வேண்டானாலும் ஆஃப் பண்ணிக்கங்க. அல்லேலூயா. ஆமே, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆமே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்புறீங்களா? அல்லேலூயா. ஆமே, எல்லாம் தள்ளி தள்ளி உட்காந்து ஆமே மாஸ்க் போடுறவங்க போட்டுக்குங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமே, மாஸ்க் முக்கியம். அல்லேலூயா. ஆமாம், மாஸ்க்கு முக்கியம். அல்லேலூயா. ஆமாம், சானிடைசர் போட்டுக்குங்க. ஆமாம், செக் பண்ணிக்கங்க. காய்ச்சல் இருந்தால் வீட்டுக்கு போயிருங்க. அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆமாம், இந்த கடைசி ஆராதனையில் கடைசியாக இருக்கிற அந்த செய்தியை கர்த்தர் நமக்கு கொடுக்கும்படியே நாளில் கர்த்தர் அப்படி ஒரு வாய்ப்பை தந்திருக்காரு. ஏன்னா எப்படி தெரியுங்களா, செய்தி ஃபஸ்ட் கொடுத்துட்டு வைங்க, சாட்சி 1-2 டைம் ஆயிடுச்சுன்னா கூட கம்மி பண்ணிக்கலாம். ஆனால் செய்தி கம்மி பண்ண முடியுமா? தெரிஞ்சிச்சிங்களா எப்படி டெக்னிக்காக டீல் பண்ணுங்க? அதுதான் எதில் கம்மி பண்ணுமோ அதை கம்மி பண்ணிடலாம். ஆமாம், சோத்திரம். அல்லேலூயா. புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க. இல்லையா? அல்லேலூயா. ஆமாம், நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி ஐயாவுக்கு இந்த கடைசி வாய்ப்பு, இந்த வருடத்தினுடைய கடைசி ஆராதனையினுடைய செய்தி கொடுக்கறதுக்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பை தருகிறார். கர்த்தருக்கு நன்றி மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வருடத்தின் கடைசி நாளிலும் தேவாதி தேவன் நம்மளுடைய ராஜா அருமைநாதர் இயேசுவின் நாமத்தினாலே மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் சோத்திரத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் நமக்கு ஒரு நல்ல நாள். 2020 கடைசி நேரத்தில் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். 2021 பிறக்க போகுது. எப்படி ஒரு மனிதனுக்கு ஒரு வருடம் முடிந்து வயசு எப்படி ஒரு வயசு அதிகமாகுதோ அதே மாதிரி ஒரு வருடம் முடிந்து இன்னொரு வருடம் ஆரம்பிக்கும் பொழுது அது மகிழ்ச்சியான ஒரு காரியம். ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். அதனால தான் சொல்கிறாங்க சங்கீதக்காரர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவருடைய கிருபை தான் நம்மளை ஒவ்வொரு நாளும் ஜீவனோடு வைத்திருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் நாம் இந்த பழைய வருட ஆராதனையில் பெரிய செய்தியெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு அரை மணி நேரம் தான் கொடுப்பேன். இந்த அரை மணி நேரத்தில் உங்களை நீங்கள் இந்த வருடத்தோட எல்லா ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அந்த வார்த்தையின் பிரகாரம் இந்த வருஷத்தோட அந்த காரியங்களை எல்லாம் என்ன செய்யுதுன்னா குப்பையில் போட்டுறணும், இல்லைன்னா எரிச்சரணும் உங்கள் இருதயத்தில் இருந்து. புதிய வருடத்தில் நீங்கள் புது மனுஷனாக இருக்கணும். பழையதையே நினச்சிட்டு இருக்கக்கூடாது.
புதிய வருடத்தில் புது மனிதனாய் நாம் மாற வேண்டும். இயேசுவுக்காய் ஏதாவது நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் ஆவியானவருடைய துணை கொண்டு இந்த வசனங்கள் மூலமாக ஆண்டவர் நம்மளோடு பேசும்படியாய் கண்களை மூடி ஜெபித்து செய்திக்கு நேராய் கடந்து போவோம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காய் உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். அப்பா, நீர் எப்போது எங்களோடு இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். தகப்பனே, நீர் பிதா உம்மோடு இருந்தது போல பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இருந்து எங்களை இதுவரை நடத்தி வந்த தெய்வம், இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தைகளை கொண்டு நீர் பேசும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, பேசுகிறவர் நீங்கள் அல்ல, உங்களில் தங்கியிருக்கிற பரிசுத்த ஆவியானவரே என்று சொல்லப்பட்டிருக்கிற உம்முடைய வார்த்தையின்படி நீர் இந்த நாளிலே அடிமையை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. கேட்கிற வார்த்தைகள் பிள்ளைகளுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கட்டும். உம்முடைய கரத்திலே அடிமையை ஒப்பு கொடுக்கிறேன், தாழ்த்துகிறேனப்பா. நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு பழைய காரியங்களையும் புதிய காரியங்களையும் நாம் எப்படியாய் மாற்ற வேண்டும் என்று சொல்லி சில காரியங்கள், அந்த காரியங்களை குறித்தான் நாம் பார்க்க போகிறோம். படியுங்க. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பழையவைகள் எல்லாம் காணாம போகணுங்க. சாப்பிட்றது ஒன்றும் நம்மளை என்ன செய்யாதுங்க, தீட்டுப்படுத்தாது. வாய்க்குள்ள போகிறது எதுவுமே தீட்டுப்படுத்தாது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கான். ஆனால் வாயிலிருந்து வெளியே வர்றதா என்ன செய்யும், தீட்டுப்படுத்தும். பொல்லாத சிந்தனைகள், அப்படிதான் வேதம் சொல்லியிருக்கு. அப்போ நம்ம பழைய காரியங்கள் இதுவரை நமக்கு எதுவுமே நடக்காமல் இருந்திருக்கலாம், தோல்வியிலேயே இருந்திருக்கலாம், போராட்டத்திலேயே இருந்திருக்கலாம், கண்ணீரிலே இருந்திருக்கலாம், வறுமையில் இருந்திருக்கலாம். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அவையிலெல்லாம் என்ன செஞ்சிருங்க, இந்த வருஷம் 20வது ஆண்டோட என்ன செய்யுங்க, மறந்து போயிருங்க. அதையெல்லாம் மறந்தே போயிருங்க. புது வருடத்தில் உங்களுக்கு ஆண்டவர் புதிய காரியத்தை செய்ய போகிறார். அது மாத்திரமல்ல, படியுங்க இன்னொரு வசனத்தையும். கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ருச்சை, விக்கிரகாராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற காரியங்கள் இவைகள் தான். நம்மளுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய காரியங்களும் இதுதான். பொல்லாத சத்துரு நம்மளை எவனை வஞ்சிக்கலாமோ என்று வகை தேடி சுற்றி கொண்டிருக்க அந்த சத்துருவானவன் அவன் ஒவ்வொருவரையும் என்ன செய்கிறான் என்றால் பாருங்க. ஏனென்றால் நம்முடைய 3:5 ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ரிச்சை, விக்கிரகாராதனை, பொருளாசை இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் நம்ம என்ன செய்யணும்னா எரிச்சே போடணும், சுட்டு எரிச்சிடணும். அதுக்கு ஒரே வழி என்னன்னா, ஆவியானவர் உங்களுக்குள்ள தங்கி இருக்கணும். ஆவியானவர் உங்களோடு தங்கி இருந்தாருன்னா இவைகளை எல்லாம் என்ன செய்ய முடியும், சுட்டெரிக்க முடியும். நம்மளுடைய பலத்திலையோ நம்மளுடைய
தைரியத்திலையோ நான் சரியாக தான் இருக்கிறேன் அப்படிங்கிறதுல ஒன்றும் முடியாது. யார் வேணும்? ஆண்டவர் அனுப்புன பரிசுத்த ஆவியானவர் உங்களோட தங்கி இருக்கணும். அவர் இருந்தால் தான் என்ன செய்வார்? கண்டித்து உணர்த்துவார். இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் நாம் இந்த வருஷத்திலோட என்ன செஞ்சிடணும்? ஒழிச்சு போடணும். எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் ஆண்டவர் இடத்துல நம்ம விக்கிர ஆராதனை, ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த நாளில் விக்கிர ஆராதனை செய்கிறது நம்ம பார்க்குறோம். விக்கிர ஆராதனைன்னு சொன்னால் போய் விக்கிரகத்தை கும்பிடுறது மாத்திரம் இல்லை, ரொம்ப வீட்டில் யாரை ரொம்ப நேசிக்கிறோமோ அதே ஒரு விக்கிர ஆராதனை தான். பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, ரொம்ப நேசிச்சோம்னா அது விக்கிரகம்தான். அது விக்கிர ஆராதனை. வேதம் தான் சொல்லுது, நான் சொல்லல. ரொம்ப நேசிக்கக்கூடாது. கொடுத்துருக்கார் உண்மைதான். ஆனால் வேதத்தில் எப்படி அதுக்கு அவங்க கூட எப்படி இருக்கணுங்கிறத எழுதி வச்சிருக்காரு ஆண்டவர். அவங்களுக்கு என்ன செய்யணும்னு எழுதி வச்சிருக்காரு. அதோட சரி, ரொம்பவும் என்ன செய்யக்கூடாது? விக்கிரகமாக வணங்கக்கூடாது. அது மாத்திரமல்ல, பொருளாசை இருக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு பொருளாசையே இருக்கக்கூடாது. அதை கண்டிப்பாக ஆண்டவர் இன்னைக்கு என்ன கொடுக்குறாரோ அதுதான் நமக்கு என்ன கிடைக்குங்க? கிடைக்கும். வசனம் அப்படி தான் சொல்லுது. ஆண்டவர் ஜெபிக்க சொல்லும் பொழுது சீசர்களுக்கு கற்றுக்கொள், அன்றன்ற ஆகாரத்தை அன்றன்று எங்களுக்கு தார். இன்னைக்கு என்ன எங்களுக்கு தேவையோ அதை நீங்கள் எங்களுக்கு தாங்க. 10 நாளைக்கு சேர்த்து வைக்கிறது கேட்டாங்களா? ஒன்றும் இல்லை. ஊழியத்துக்கு போகும்போது கூட ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஒன்றுமே இல்லை, சும்மா தான் அனுப்புகிறாரு. இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் பொருளாசை இருக்கக்கூடாது. இதையெல்லாம் இந்த வருடத்தில் என்ன செஞ்சிருங்க? எல்லாத்தையும் அழித்து போடுங்க. பழைய எல்லாம் ஒன்றுமே இருக்கக்கூடாது உங்கள்கிட்ட. ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார், உங்களை உயர்த்துவார். இதையெல்லாம் நீங்கள் கரெக்டாக செய்யும்போது ஆண்டவர் உயர்த்துவார். இன்னொரு வசனத்தையும் படிங்க. யாக்கோப்பு 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியம். ஆண்டவருடைய பிள்ளைகள் வைராக்கியம் பாராட்டக்கூடாது, கசப்பான வைராக்கியம். நான் செத்தாலும் என்ன செய்ய மாட்டேன்? உன் முகத்திலேயே முழிக்க மாட்டேன். முழிச்சேன்னா முழிக்கலின்னு என்ன செத்து போனதுக்கப்புறம் அவங்க பார்க்கவா போகிறாங்க? வைராக்கியம் பாராட்டக்கூடாது. நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்காரு என்னன்னா, எல்லோரிடத்திலும் சமாதானமாயிரு. போகலின்னு விட்டுறலாம், குறை சொல்லக்கூடாது. இன்னைக்கு நாம் குறை சொன்னோம்னா பின்னாடியே நமக்கு குறை சொல்றவங்க என்ன செய்வாங்க? ரெடியாக இருப்பாங்க. நம்ம சொல்லி முடிஞ்சதோ நம்மளை பார்த்து சொல்றதுக்கு ஆண்டவர் வேற ஒருத்தர் ஏற்படுத்திடுவார். குறை சொல்ல ரெடியாக இருக்கும். அதுதான் வேதம் நமக்கு சொல்லி இருக்குது. அதனால கசப்பான வைராக்கியங்கள் இருக்கக்கூடாது. விரோதம், ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதம். ஆண்டவருடைய பிள்ளைகள் இவைகளை எல்லாம் விட்டு ஒழிக்க வேண்டும். விரோதங்கள் இருக்கக்கூடாது. அது மாத்திரமல்ல, நீங்கள் பெருமை பாராட்டாதீர்கள். ஆண்டவருக்கு எப்பொழுதுமே பெருமைக்கு அவர் விரும்புறதே இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவருக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள் பெருமை உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்பொழுது தாழ்மையை கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய தேவன்
பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார்னா அவர்களுடைய தாழ்மையை நாம் நினச்சி பாருங்க. நமக்காக இந்த இடத்துல இறங்கி வந்து நம்மோடு நம்மை ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி பூமியிலே மனிதனாக பிறந்து எல்லாவற்றையும் துறந்து வந்திருக்கார். பரலோகத்தில் எவ்வளவு சந்தோஷமாக அவர் வாழ்ந்தார் என்று சொல்லி நீதிமொழிகள் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நீதிமொழி 8ஆம் அதிகாரத்தில் அப்படி அவர் சந்தோஷமாய் வாழ்ந்த காலம் இருந்தவர் உங்களுக்காக எனக்காகவும் அவர் இந்த பூமியிலே ரத்தம் சிந்தப்பட வேண்டியதாக இருக்குது. இதை நம்ம ஒவ்வொருத்தரும் நினச்சி பார்க்கணும். நம்ம ரட்சிக்கப்படுறோம், ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அந்த தேவன் எப்படிப்பட்டவர், அந்த தேவன் நமக்கு என்ன செய்தார், இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்காரு, ஒரு பாவ மன்னிப்பை கொடுத்திருக்காரு. நம்ம பாவம் செஞ்சால் உடனே அவரை நோக்கி கதறும் பொழுது, அவரிடத்துல அறிக்கையிடும் பொழுது நம்ம எல்லா பாவத்தையும் நீக்கி அநியாயத்தையும் நீக்கி, எப்படிப்பட்ட அநியாயமெல்லாம் செய்கிறாங்க தெரியுங்களா ஆண்டவருடைய பிள்ளைங்க? பேச முடியாது, அப்படியெல்லாம் செய்கிறாங்க. ஆண்டவருடைய பிள்ளை தான். நான் ஆண்டவருடைய பிள்ளைகள் இல்லாதவங்கள பேசவே இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகள் தான் இதெல்லாம் செய்கிறாங்க. அப்படி செய்கிற பிள்ளைகளுக்கும் அவர் ரட்சிப்பே இல்லையா, ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கிறார், பாவ மன்னிப்பை கொடுக்கிறார், அவர்கள் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு வார்த்தையை கொடுத்து அவர்களை சமாதானப்படுத்துகிறார். அதனால தான் வேதமே சொல்லி இருக்கிறது, ஒருவனாயிலும் நல்லவன் இல்லவே இல்லை, எல்லோரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். நான் நல்லவன்னு சொல்லிக்க ஒன்றும் இல்லை. பாருங்க, அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் பெருமை பாராட்டாதீர்கள், சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். நம்மளுடைய ஆண்டவர் சத்தியமானவர். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன். அவர் சொல்கிறார், உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாதென்றும் சொல்லுங்கள், பொய் சொல்லாதீங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் பொய் சொல்லக்கூடாது. இந்த இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன காரியம்தான். ஆனால் இதெல்லாம் நமக்குள்ள என்ன இருக்குங்க, எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்குது. நம்ம என்ன செய்யறது இல்லை, அதை விடுறதே இல்லை. இதெல்லாம் எதுக்கு தெரியுங்க, நம்ம ஆசீர்வாதத்துக்கு தடைகள். நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் மரித்து போகும் பொழுது பரிசுத்த ஆவியை தருவேன் என்று சொன்னாரே, அந்த பரிசுத்த ஆவி வர்றதுக்கு தடைகள் இதெல்லாம். இதெல்லாம் எடுத்து போட்டுருங்க. இதெல்லாம் எடுத்து போட்டிங்கன்னா ஆண்டவருடைய பிள்ளைங்க ஆவியானவர் என்ன செஞ்சிருவார், உங்களோட பேச ஆரம்பிச்சிருவார், ஒரு சிநேகிதன் போல பேச ஆரம்பிச்சிருவார். நீங்கள் ஒரு இடத்துக்கு போகணுன்னா ஆவியானவர் ஒரு சின்ன ஜெபம் பண்ணும்போது ஆவியானவர் சொல்லுவார், போகாத. அவர் சொன்னால் போங்க, சொல்லலைன்னா போக வேண்டாம்னு சொன்னால் போக வேண்டாம். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு பேசுகிற ஆண்டவர். அவர் ஒரு மனிதன் தான். நீங்கள் நினைக்கிறீங்க ஆவியானவர்னா ஆவியில் இருப்பாருங்க, அப்படி அல்ல. அவர் ஒரு ஆள் தத்துவம் உள்ள ஒரு மனிதர் தான், தேவன். எப்படி இயேசு கிறிஸ்து மனிதனாய் பிறந்தாரோ அதே மாதிரி ஆவியானவரும் இயேசு கிறிஸ்துனுடைய ஆவிதான். இந்த ஆவி நமக்குள்ளே இருக்கும் பொழுது இந்த மாதிரி காரியங்களை எல்லாம் நாம் என்ன செய்ய முடியும், விட முடியும். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்திற்கு விரோதமாய் பொய்யும் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையிலிருந்து வெளியேறணும். இந்த வருஷம் 2020 சரி, நான் இயேசுக்காக ஏதாவது நான் பொய் சொல்ல, இனிமேல் உண்மையை தவிர நான் வேற எதுவும் பேசுவேன். ஏன்னா என்னுடைய தேவன் சத்தியம் உள்ள தேவன்.
வேதத்தில் அவர் சொல்லியிருக்காரு, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லியிருக்காரு. அதனால் நான் உண்மையைத்தான் பேசுவேன். என் தேவன் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல. அவர் சொல்லி இருக்கிறார், உண்மையை சொல்லு, உன்னை பரிபூர்ணமாக நான் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி எந்த இடத்துலையும் நாம் என்ன செய்ய முடியும்? சொல்ல முடியும். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டால் தானே சொல்ல முடியும். அதுதான் சொல்கிறாரு, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆசீர்வாதங்கள் பெற முடியாத சூழ்நிலையில் நிறைய பிள்ளைங்க இருக்காங்க, ஆண்டவருடைய பிள்ளைங்க. ஏன்னா இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் அதெல்லாம் விடவே முடியறதில்லை அவங்களால. இன்னொரு வசனத்தையும் படிங்க. ரோமர் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம். மேலும் பிதாவின் மகிமையிலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவர் மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினால். இப்போ ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது நாம் என்ன செய்கிறோம்? பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கிறோம். நம்ம ஆண்டவரிடத்தில் அந்த ஞானஸ்தானத்தில் ஒரு உடன்படிக்கை செய்கிறோம். பாஸ்டர் கேட்குறாங்க, நீங்கள் உங்கள் பேரை சொல்லி நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக ஜீவனை கொடுத்தார் என்று விசுவாசிக்கிறீர்களா? ஆமாம் ஆண்டவர். அவர் நீங்கள் ஜீவன் உள்ள வரைக்கும் அந்த இயேசுவை இயேசு எப்படி நடந்தாரோ இந்த வேத வசனங்களை எல்லாம் படித்து அந்த வேத வசனங்கள் படி நடப்பீர்களா? அவருக்கு உண்மையாய் இருப்பீர்களா? அவருக்கு சாட்சியாய் இருப்பீர்களா? அவர் விட்டு சென்ற பணியை செய்வீர்களா அப்படின்னு தான் கேட்குறாங்க அந்த உடன்படிக்கையில். அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? சொல்கிறோம். ஏன்னா இயேசு எப்படி மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தாரோ அதே மாதிரி ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது நான் பாவத்துக்கு மரித்து நான் இயேசுவுக்காய் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவருக்காய் என்ன செய்வேன்? வாழ்வேன். சத்தியத்தை சத்தியமாக மற்ற இடத்துல சொல்லுவேன். நான் ரட்சிக்கப்பட்டது போல இந்த பூமியில் அநேக ஜனங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் எல்லாம் ரட்சிக்கும்படியாக நான் உதவி செய்வேன். அவங்கள்ட்ட சத்தியத்தை சொல்லுவேன். என்னை தொட்ட ஆண்டவர் அவர்களையும் தொடுபடி நான் செய்வேன். அதற்காகத்தான் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு நம்ம ஏதோ ஞானஸ்தானம் கொடுக்குறாங்கன்னா பொறிகளில் கொடுக்குற மாதிரி வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க சில பேர். அப்படி அல்ல. ஞானஸ்தானம் எடுத்தால் மறுபடி ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்கும்படியாய் வாரம் என்ன செய்யணும்? அவருடைய சபைக்கு வரணும். சபைக்கு வந்து ஆண்டவருடைய சத்தியங்களை கேட்டு அதற்கு கீழ்ப்பணிந்து நடக்க வேண்டும். அப்பொழுது ஆசீர்வாதம். ஞானஸ்தானம் எடுத்தால் பரலோகம் போக முடியாது. ஒரு கூட சொல்லிடுறேன், பரலோகத்தில் உங்கள் பேர் எழுதிடுவாங்க, அவ்வளவுதான். ஆனால் அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? பரலோகத்துக்கு போகிறதுங்க பவுல் சொல்கிறாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், நித்தியத்தை காத்து கொண்டு. நீங்கள் நல்ல போராட்டம் போராடணும். அந்த போராட்டம் என்ன? அதுதான் சத்திய வசனங்கள். நீங்கள் அதிகாலையில் ஜெபம் பண்ணணும், ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணணும், வேதத்தை படிக்கணும், ஆண்டவரோட பேசணும், ஆவியானவரோட சேர்ந்து நடக்கணும், மற்றவங்களுக்கு சத்தியத்தை சொல்லணும். இதுதான் நல்ல போராட்டம். இப்படி நல்ல போராட்டம் நடக்கும் பொழுது தான் நம்ம ஆண்டவரோடு சேர்ந்து அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். ஞானஸ்தானம் எடுத்தவங்கெல்லாம் பரலோகம் போக முடியாது. நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன். நல்ல போராட்டம் போராடணும். ஞானஸ்தானங்கிறது நம்ம பேர் வந்து பரலோகத்தில் என்ன செய்கிறாரு? ஒரு இது பண்ணுறாரு, பதிவு பண்ணுறாரு ஆண்டவர். அவரோட உடன்படிக்கை பண்ணிட்டா அந்த உடன்படிக்கையின் பிரகாரம் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும். ஆபிரகாம்
ஆண்டவரோடு உடன்படிக்கை செய்து கொண்டான். ஆண்டவர் தான் அபிரகாமை கூப்பிட்டாரு. அபிரகாம் போய் ஆண்டவரை கூப்பிடல. ஏன்னா நம்ம ஆண்டவருக்கு எப்பவுமே அவர் தான் கீழே இறங்கி வருவார். நம்மளை தேடி வந்த ஆண்டவர் அபிரகாமை கூப்பிட்டு, உன் நாட்டையும் உன் வீட்டையும் உன்னுடைய சொந்தத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு வா அப்படின்னார். அவன் உடனே கீழ்ப்படித்து வந்தான். அதுக்கப்புறம் ஆண்டவரோடு என்ன செஞ்சான்? ஒரு தொடர்புள்ள ஒரு மனிதனாக இருந்தான். இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த ஜீவனுள்ள கற்களை போல, பாருங்க அதில் எழுதியிருக்கு, எழுப்பப்பட்டது போல நாமளும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி நம்மளுக்குள்ள எப்பொழுதும் ஒரு ஜீவ நீரூற்று ஓடணும். அந்த ஜீவ நீரூற்று என்னன்னா பரிசுத்த ஆவியானவர். அது எப்போது நம்மளோடு இருந்து கொண்டு இருக்க வேண்டும். அப்போ தான் நம்ம என்ன செய்ய முடியும்னா பரலோகத்துக்கு நான் போக முடியும். இன்னொரு வசனத்தையும் படிங்க. ஏசாயா 43:18. போதுங்க. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். ஆவியானவர் சொல்றாரு, கடந்த காலத்தையே நினைச்சிட்டு இருக்காத. இந்த 2020க்கு முன்னால ஜனவரியிலிருந்து எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். எல்லாத்துக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குன்னு சொன்னா போராட்டங்கள் உண்டு. அதை ஜெயிக்கிறதுக்கு வழியை எழுதி வச்சிருக்காரு. அதுக்கு தான் வேதத்தை படிக்க சொல்றோம். போராட்டங்கள் உலகத்தில் உபத்திரம் உண்டு. ஆண்டவர் சொல்றார், உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். உலகத்தை நான் ஜெயித்தது போல நீங்களும் ஜெயிப்பீர்கள். எப்படி ஜெயிக்க முடியும்? அதுக்கு எல்லா வழிகளையும் இந்த வேதத்தில் எழுதி வச்சிருக்காரு. படிங்க ஒரு வசனம். அதுக்கு ஒரு வசனம் ஆண்டவர் இப்போ கொடுக்குறாரு. படி. எபேசியர் 6:18. சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். பார்த்தீங்களா? எப்போதும் அதில் நான் இந்த வசனம் எழுதல, ஆனால் ஆவியானவர் இப்போ சொன்னார் இந்த வசனத்தை சொல்லுன்னு. எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும். ஆவியானவர் நம்மளோடு இருக்காருன்னா இப்படி தாங்க இருப்போம். திடீர்னு ஆவியானவர் அந்த ஜெபராஜுக்காக ஜெபம் பண்ணு, போய் முட்டி போடு அப்படிம்பாரு. ஏதோ தப்பாக சொல்லிட்டேன். ஆவியானவர் உடன் நீங்கள் தொடர்பு இருந்தீங்கன்னா உங்களோடு பேசுவார் ஆண்டவர். உங்களுக்கு பிடித்தமானவர்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக, உங்களுடைய உறவினர்கள் யாராவது உடம்புக்கு முடியலன்னா உடனே அவர் சொல்வார், போய் ஜெபம் பண்ணு. ஆபிரகாம்கிட்ட சொல்கிறாரு. லோத்து என்ன செஞ்சிட்டான்? சோதோமில் அழிக்க போகிற சோதோமை, அவன் தம்பி அங்கே இருக்கான், போய் என்ன செஞ்சிட கூட்டிகிட்டு வந்து. நம்மளுடைய ஆண்டவர் எப்போது நம்மளோடு பேசுகிறவர் ஏசப்பா. அதனால தான் ஏசப்பாவை எல்லாத்துக்குமே பிடிக்கும். பாருங்க என்ன சொல்றாரு? சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் வேண்டுதலோடும் ஜெபியுங்கன்னு சொல்லியிருக்காரு. இந்த நாளில் நான் புதிய மனுஷனாய் மாறுறது மாத்திரமல்ல, ஆண்டவருக்காக ஏதாவது செய்தே ஆக வேண்டும். இன்னொரு வசனத்தையும் படிங்க. யோவான் 1:13. யோவான் சுவிசேஷம் 1:13. புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள்.
ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படி பிறந்தவர்கள்னா, ஞானஸ்தானம் எடுக்கிறது மாத்திரமல்ல, அப்படி ஞானஸ்தானம் எடுத்ததும் அவர் எப்படிப்பட்டவர் சொல்கிறாருங்க ஆண்டவர், அவர் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்றார், பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில் உங்களோடு சொல்கிறார், நீங்கள் தேவனாலே பிறந்தவர்கள். தேவனாலே பிறந்தவனை பாவம் என்ன செய்யாதுங்க, தொடாதுங்க. 100க்கு 100 நான் சொல்லுவேன். அதுக்கு வசனம் இருக்குது, தேவனாலே பிறந்தவன் பாவம் செய்யான். ஏன் செய்ய முடியாதுங்க? பின்னால் ஒருத்தர் கொட்டுவார். பரிசுத்த ஆவியானவர், அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். பாவம் செய்ய விட மாட்டார். பழையவை எல்லாம் ஒளிஞ்சு போயிடுச்சுன்னா புதுசாக மனுஷன் பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு வந்துட்டாருன்னா அதுக்கப்புறம் நம்மளால் என்ன செய்ய முடியாதுங்க, ஒன்றுமே செய்ய முடியாது. எல்லாம் அவர் பார்த்துக்குவார். ஆனால் எப்பொழுதும் என்ன செய்யணும், நம்ம ஜெபம் பண்ணணும், வேதம் வாசிக்கணும், காத்து இருக்கணும். ஜெபம் இல்லையேல் ஜெயம் இல்லை, ஜெபம் இல்லையேல் ஜெயம் இல்லை. தேவனுடைய பிள்ளைகள் உயர்வுக்கு ஜெபந்தான். அதிகாலையில் ஆண்டவரை தேடுவது. சபைக்கு 52 வாரங்கள் இருக்கிறது. அந்த 52 வாரங்களும் தேவனுடைய வார்த்தைகளை சபையிலே வந்து கேட்கணும். உங்களுக்கு இங்கே தான் நற்போதனைகள் கிடைக்கும், வேற எந்த இடத்துலையுமே நற்போதனைகள் கிடைக்காது. உங்களுடைய மேய்ப்பருக்குத்தான் உங்களை பற்றி தெரியும், ஆடுகளை குறித்து. நான் அந்த சபைக்கு போனேன், இந்த சபைக்கு போனேன். நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு சபைக்கு ஒவ்வொரு சபைக்கு போயிட்டு இருந்தா என்ன ஆகும்? ஆடுகளை குறித்து ஒரு மேய்ப்பனுக்குத்தான் தெரியும். அந்த ஆடுகளுக்கு என்ன பலவீனம், எப்படி இருக்குது, எல்லாம் தெரியும். அதனால் நாம் இந்த நாளில் அவன் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினால புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். நாம் தேவனாலே பிறந்தவர்கள் என்று நம்முடைய ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார் நம்மளை பார்த்து. நீங்கள்லாம் தேவனாலே பிறந்தவர்கள் என்று சொல்லி. இன்னொரு வசனத்தை படிங்க, கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரியம். கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரியம். விருத்த சேதனம் பழைய ஏற்பாட்டில் இருக்குது. விருத்த சேதனம் அதெல்லாம் இப்போ வேண்டியதில்லை. ஏன்னா நமக்காக நம்மளுடைய ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு, தன் ஜீவனையே கொடுத்துருக்காரு, இயேசு கிறிஸ்து. அதெல்லாம் ஒழிஞ்சு போயிடுச்சு. பார்த்துக்க, அவரே ஒழிச்சு போட்டார். நியாயப்பிரமாணம் இதெல்லாம் என்ன செஞ்சிட்டாரு, விருத்த சேதனம் எல்லாத்தையும் ஒழிச்சு போட்டு 2 கட்டளை கொடுத்துட்டாரு ஏசப்பா. முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு சிந்தையோடு என்ன நேசி. யாரை நேசி? ஏசப்பாவை நேசி. நீங்களும் நானும் ஏசப்பாவை நேசி. 2வது ஒரு கட்டளை கொடுக்குறாரு, உன்னை நீ நேசிப்பது போல உன் அயலானையும் நேசி. இது மாத்திரம் நீ கடைபிடிச்சினா போதும். மோசே கொடுத்த கட்டளையெல்லாம் என்ன ஆயிடுச்சு, இது உள்ளுக்குள்ளே தான் இருக்குது சொல்லி நியாயப்பிரமாணமும் இல்லை, விருத்த சேதனமும் இல்லை, எல்லாம் இல்லை. புது சிருஷ்டியாய் மாறுகிறோம். நம்ம ஞானஸ்தானம் எடுத்த உடனே புது சிருஷ்டியாய் மாறுகிறோம். ஏசப்பா நமக்குள்ளே வந்துடுறார். பரிசுத்த அவருடைய ஆவி நமக்குள்ளே வந்துடுது. அவர் எல்லாவற்றையும் சரியாக செய்கிறாரு. அவர் ஒரு இடத்துல சொல்கிறாரு,
உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறார், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. உலகத்தின் அதிபதினா பிசாசானவன். அவன் இயேசுகிட்ட வர்றான், ஏதாவது குற்றம் கண்டுபிடிக்கணும்னு. அங்கே பிடிச்சவன். ஆனால் அவர்கிட்ட என்ன இல்லை? ஒரு குற்றமும் இல்லை. அதே மாதிரி தான் ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் காப்பாற்றி வருகிறார். அவருடைய ஆவியினால, பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு இருக்கும் பொழுது மக்களை காப்பாற்றி வருகிறார். இன்னொரு வசனத்தையும் படிங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி. போதும். சட்ட திட்டங்கள், அந்த நாளில் ரோமருடைய சட்ட திட்டங்கள், இஸ்ரவேலருடைய சட்ட திட்டங்கள், இவைகளெல்லாம் இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் வாழணும். நம்ம எப்படி இல்லாமல் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அங்கே நீங்கள் யூதர்களெல்லாம் எப்படின்னா கரெக்டாக இருக்கணும். ஜெபம் பண்ணணும்னா காலையில் அதிகாலையில் எந்திரிச்சு தான் ஆகணும். முஸ்லீம் பாருங்க, அந்த அல்லாஹ் ஓதணுன்னு என்ன செஞ்சிட்றாங்க, கரெக்டாக 4:45 ஓதணுன்னு எல்லாம் அவங்க அதுக்குன்னு ஒரு வீட்டில் ஒரு இடத்த வச்சுருப்பாங்க, அங்கே தொழுகைகள் இருக்காங்க. அதே மாதிரி தான் யூதர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளை தெரிந்தெடுத்த ஆண்டவர் அவர்களுக்கு சில சட்ட திட்டங்கள் எல்லாம் வைத்திருந்தார். இன்றைக்கி நமக்கு அப்படிப்பட்ட சட்ட திட்டங்கள் இல்லாதனால தான் நம்ம என்ன செய்கிறோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கோம். வேற ஒன்றும் கிடையாது. அவர்கள்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்பவும் செழிப்பாக இருக்காங்க. எல்லாருமே நல்லா செழிப்பாக இருக்காங்க. ஏன்னா அவங்க அந்த சட்ட திட்டங்களுக்கெல்லாம் கீழ்ப்படுகிறார்கள். இங்கே வேதம் அதுதான் நமக்கு சொல்லி, சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து. யார் வந்து ஒழிச்சாருங்க நியாயப்பிரமாணத்தை எல்லாம்? ஏசப்பா வந்து நியாயப்பிரமாணத்தை எல்லாம் இன்னைக்கு போதும், இதெல்லாம் அழிச்சிருவோம், இதெல்லாம் வேண்டாம், என்னுடைய பிள்ளைக என்னை ஏற்றுக்கொண்டா போதும். அதனால தான் 1:12 சொல்கிறாரு, யோவான் சுவிசேஷம் 1:12 என்ன சொல்கிறாரு, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகி விசுவாசம் உள்ளவர் ஏற்றுக்கொண்டவர். ஆமாம், சும்மா விசுவாசம் வச்சா போதுங்க. ஏசப்பா என்னுடைய தெய்வம்னு சொல்லி வாயில் அறிக்கையிட்டாலே போதும், அவங்களுக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். எத்தனை புறஜாதிகளுக்கு ஆண்டவர் நன்மை செய்திருக்கார், வேதத்திலே இருக்குது. நம்மளும் வெளியில் எத்தனையோ சாட்சிகளை கேள்விப்படுறோம். புதிய மனுஷனாகிய இருதிறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனை சிருஷ்டித்து எல்லோரையும் சமாதானப்படுத்தும்படியாய் நம்மளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். படிங்க இன்னொரு வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 4வது வசனம். இனி மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. இது ஏதோ பரலோகத்துக்கு போன பின்னதான், பரலோகத்தில் தான் இந்த மாதிரி இல்லைன்னு எழுதியிருக்குது. இதை நீங்கள் பூமியில் அனுபவிக்கணும், நீங்களும் அனுபவிக்கணும், நாங்களும் அனுபவிக்கணும். சொல்கிறவங்க நாங்களும் அனுபவிக்கணும், நீங்கள் கேட்குறவங்க நீங்களும். என்ன இல்லை, கண்ணீர் இல்லை, கண்ணீர் இல்லை, மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறல் இல்லை, கஷ்டம் இல்லை, தொல்லை இல்லை. எல்லாமே அங்கே போய் அனுபவிக்கிறத விட இங்கே நம்ம குட்டி பரலோகமாய் நம்மளுடைய பூமியிலே தேவனுடைய பிள்ளைகள் அனுபவிக்கணும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அதைத்தான் அவர் விரும்புகிறாரு. நீங்கள் பரலோகத்துக்குலாம் இது எழுதியிருக்குது, ஆனால் பரலோகம் அல்ல, இந்த பூமியிலேயே நீங்கள் இப்படியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் 5வது வசனத்தையும் படிங்க. அதுலேயே சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார்.
பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். இதெல்லாம் இந்த வசனங்கள் எல்லாம் ஏதோ சும்மா எழுதி வச்சுக்கிறது இல்லை வேதத்தில். இதெல்லாம் உண்மையும் சத்தியமானவைகள் இந்த வசனங்கள் எல்லாம். எப்படிப்பட்டவர் சொல்றாரு? சிங்காசனத்தில் வீட்டு இருக்கிறவர், பரலோகத்தில் சிங்காசனத்தில் வீட்டு இருக்கிறவர். ஒரே வார்த்தையினால பூமியும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். ஆராய்ச்சி பண்ணுறாங்க, எப்படிரா இந்த வானம் உருவாச்சு, எப்படிரா இந்த பூமி உருவாச்சுன்னு கண்டுபிடிக்க முடியல. கதை வேணா சொல்லுவாங்க, ஆனால் கண்டுபிடிக்க முடியவில்லை ஆராய்ச்சியாளர்களால. அப்படிப்பட்டவர் சொல்றார், இந்த வார்த்தைகள் என்னுடைய வார்த்தைகள், நான் இந்த உலகத்திற்கு வந்த நோக்கம் என்னுடைய வார்த்தைகளை கொண்டு இந்த பிள்ளைகளை எல்லாம் ஆற்ற வேணும், தேற்ற வேணும், இந்த மக்களை நான் என்னுடைய ராஜ்யத்திற்கு கூட்டி செல்ல வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். இன்னொரு வசனத்தை படிங்க. ஏசாயா 65 அதிகாரம் 17வது வசனம். இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன். முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றுகிறது. இந்த 2020ஓட விட்டுருங்க, பழசு எல்லாம். ஆண்டவரே சொல்றாரு, மனதிலையும் தோன்ற வேண்டாம். ஐயோ அது போயிருச்சேன்னு. ஆனால் நம்முடைய பிள்ளைகள், இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படித்தான் இருந்தாங்க. எகிப்து தேசத்துலேருந்து அடிமைகளாய் 430 வருஷம் அடிமைகளாய் 400 வருஷம் இருந்துட்டு மோசையை கூட்டிகிட்டு வந்ததும், நாங்கள் எகிப்திலேயே இருந்திருந்தா அந்த மீனையும் அவன் கொடுக்குற அதையே சாப்பிட்டு நல்லா இருந்திருப்போன்னு. நம்ம அப்படி அல்ல. நம்மளுடைய தேவன் சொல்லுகிறார், முந்தினவைகள் எல்லாம் ஒன்றை விட்டுருங்க. பாருங்க, முந்தினவைகள் இனி நினைப்பைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. இனி எதுவுமே வேண்டாம். இந்த 2020ஓட விட்டுருங்க. இது வரைக்கும் நீங்கள் 2020 வரைக்கும் உங்களுடைய கவலைகள், கண்ணீர்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், இல்லாமைகள் எதாக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் சரி, எல்லாம் மறந்துடுங்க. புதிய வருடத்தில் அவர் சொல்கிறார், இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும், இதோ உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறேன். நாம் அவரோடு இருந்தோம்னால் அவர் நமக்கு எல்லாவற்றையும் புதிதாக தான் செய்வார்ங்க. ஆண்டவர் எது செய்தாலும் பெஸ்ட்டாக தான் செய்வார் நம்மளுடைய ஆண்டவர். இன்னொரு வசனத்தையும் படிங்க. கொலேசியர் 3 அதிகாரம் 10வது வசனம். எப்படியாக அவரை போல நம்மளை உருவாக்கியிருக்கார். பழைய ஆதி ஆகமத்தில் நம்ம சொல்லப்பட்டிருக்கிறது, மண்ணை எடுத்து தன் சாயலாக மனுஷனை உருவாக்கினார் என்று ஆதாமை. அதே மாதிரி தான் அவருடைய சாயலாய் உருவாக்கப்பட்ட நாம் என்ன செய்ய வேண்டும்? புதிய மனுஷனை தரித்து கொள்ள வேண்டும். புதிய ஆவியானவரை நாம் தரித்து கொள்ள வேண்டும். நமக்கு உதவி செய்கிற ஆவியானவரை தரித்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்கிறது, நீ ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் 5:17 படிங்க. 2 கொரிந்தியர். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் மாற முடியும். ஆவியானவர் நம்மளோடு இருந்தால் இந்த 2020ஓட போட்டுங்க அந்த பழைய காரியங்கள் எல்லாம் நம்மகிட்ட என்ன இருந்தாலும் சரி, நம்ம சரீரத்தில் தான் இருந்து வரும். நீங்கள் வெளியில் எங்கிருந்தெல்லாம் வராது. நான் சொல்கிறது என்னன்னா, நம்ம தான் என்னங்க, நீங்களே என் ஆலைன்னு சொல்லிட்டார் ஆண்டவர்.
நான் உங்கள் இருதயத்துக்குள்ளே வந்து இருக்கிறேன்னு சொல்லிட்டாரு. தேவாதி தேவன், தேவன் தங்கும் ஆலயம் நீங்கள் தான் சொல்லிட்டாரு. என்னை பார்த்து நீதாப்பான்னு சொல்லிட்டாரு. அப்போ இந்த ஆலயத்தில் அவர் வந்து தங்கி இருக்கணும்னா பழசெல்லாம் என்ன செஞ்சிடணும்? மூட்டை கட்டிட்டு போயிடணும், இல்லைன்னா எரிச்சிடணும். இந்த வருடத்தில் நீங்கள் அப்படி செய்வீர்கள் என்று சொன்னால் கடந்த 2021 வரும்பொழுதிலிருந்து நீங்கள் என்ன செய்யுங்க? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் தெரியுங்களா? அதான் இந்த இடத்துல எழுதியிருக்குது. புதிய மனுஷன், நீங்கள் பழைய மனுஷன் ஒருவருக்கொரு 3:10 தன்னை சிருஷ்டித்தருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூர்ண அறிவடையும்படிக்கு புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. புதிய மனுஷனை நம்ம தரிச்சிருக்கோம். இப்போ நம்மெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம்னா நமக்குள்ளே ஏசப்பா சொந்த ரத்தத்தை கொடுத்து நம்மளை எல்லாம் என்ன செஞ்சுருக்காரு? விலை கிரயமாக வாங்கியிருக்காரு. நமக்கு ஒரு பட்டடி வச்சுருக்காரு. பரலோகத்தில் என்னன்னு, உனக்கு ஒரு இடத்த நான் ஆயத்தம் பண்ண போகிறேன், உங்களுக்கு எனக்கு ஒரு இடத்த ஆயத்தம் பண்ண போயிடுறாரு. அந்த இடத்துல ஆயத்தம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு பெரிய வீட்டை கட்டிகிட்டு இருக்காரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அரண்மனை கட்டிகிட்டு இருக்காரு. அந்த இடத்துல நீங்களும் நானும் போய் வாழணும்னு அவர் விரும்புகிறாரு. அதனால் நாம் புது சிருஷ்டியாய் மாறுவோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. சாட்சி நேரம்.